இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த எல்இடி பல்பில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 எல்இடி லைட் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இந்த எல்இடியை மாற்றினா இந்த எல்இடி எரியுமா என்ன அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதில் இது எந்தெந்த எல்இடி அப்படின்றத நல்லா நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை நான் மார்க்கரில் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எல்இடி எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்ரு மூலிமா சால்ட்ரு வச்சு திருப்பி கனெக்ஷன் பண்ணி பார்ப்போம். இது ஓடுமா, எல்இடி வந்து கரெக்டாக எரியுமா எரியாதா அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இப்போ அந்த எரியாத 7 எல்இடி பல்பையும் நம்ம பிளேடை வச்சு சுத்தமாக எடுத்துட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 மொத்தமாக 8 எரியாமல் இருக்குது. இந்த 8ஐயுமே நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த 8ஐயும் வந்து இடையில ஒரு சால்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா இந்த 8மே ரெடி ஆயிரும். ஸோ இந்த 8ஐ ரெடி பண்ணிவிட்டு சால்ட்ரு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பல்ப் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 2 3 4 5 6 7 8 எல்இடி பல்பையும் நான் சால்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பல்பு என்ன பிரைட்னஸில் எரியுது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதே பல்பு இதில் இங்கே ஒரு பல்பு பிளிங்க் ஆகுது. ஸோ அதையும் சால்ட்ரு பண்ணிடலாம். ஸோ அப்படி சால்ட்ரு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்டினியூட்டி கிடைக்கும். கன்டினியூட்டி இல்லாமல் தான் இந்த பல்ப் வந்து எரியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த பல்பை இதுக்கு முன்னாடி இந்த பல்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வீடியோவை இப்போ பாருங்கள். நான் அப்புறம் இந்த பல்பை சால்ட்ரு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே போடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சைடில் இருக்க அந்த ஒரு பல்பையும் நான் சால்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் எல்இடி பல்பு 50 வாட்ஸு. ஸோ இந்த பல்பு சர்வீஸ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.